பரிசுத்தமே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். இரக்கம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். தயாவரரே, சகாயரே, கண்மலையானவரே, துருகமும் கேடகமும் மரணமும் அடைக்கலமானவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வேலனான தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவராய் மகிமையான காரியங்களை நடப்பிக்கிற பரிசுத்த பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம். வெளிச்சமானவரே, விளக்கானவரே, பேரொளியானவரே, ஜோதியானவரே, மகிமையானவரே, மகத்துவமானவரே, உன்னதமானவரே, மிக உயர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இந்த காலையிலே தேவ கிருபை தேவ கிருபை தேவ கிருபை தேவ கிருபை தாராளமாய் ஏராளமாய் தாராளமாய் ஏராளமாய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள் நிறைக்கட்டும் 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 ஆண்டவரே. பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படியாய் மாற்றும் வல்லமையினால் நிறைத்து விடுவீராக, கிருபையினால் நிறைப்பீராக, அபிஷேகத்தினால் நிறைப்பீராக, ஆசீர்வாதங்களால் நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Glory to God. Hallelujah. Hallelujah. தேவ வசனம், தேவ வசனத்தின் வல்லமை, பாடல்கள், பாடலின் வல்லமை. Hallelujah. பரிசுத்த ஆவியின் நிறைவோடு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் உட்பிரவேசிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த கிருபைக்காக ஆண்டவரே. சோர்வுகள், பலவீனங்கள், வியாதிகள், கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக. வியாதியின் ஆவிகள் செயலிழந்த குடும்பங்களை விட்டு விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் உயிர்த்தெழுதலின் ஆவியானவர், உயிர்த்தெழுதலின் ஆவியானவர் பலமாய் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். அன்பு பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதுக்காக நன்றி. உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் வந்து உம்மை பாடி துதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல தரத்திற்காய் நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த தேவனின் ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆளுகை செய்வீராக. பாடல்களின் மத்தியிலே பலமான கிரியைகள் வெளிப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் அபிஷேகம் நதியாய் பாய்வதாக, வல்லமை நதியாய் பாய்வதாக, விடுதலை நதியாய் பாய்வதாக, சுகம் நதியாய் பாய்வதாக. எல்லா சபிக்கப்பட்ட வல்லமையின் கிரியைகள், வியாதியின் ஆவிகள், பலவீனப்படுத்துகிற சகலம் இயேசுவின் நாமத்திலே செயலிழந்து 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 போவதாக என்று சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை உண்டாகட்டும். பிள்ளைகளுக்கு தைரியத்தை தாரும், நம்பிக்கையை தாரும், விசுவாசத்தை தாரும். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு நிற்கத்தக்கதான கிருபையை நாட்களிலே உடைய பிள்ளைகளுக்குள்ளே நீர் அதிகமாய் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறாக. வல்லமை மிக்க உமது கரத்திலே பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் முறைப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. எல்லா புகழும் துதியும் கனமும் காமருவருக்கு செலுத்தி மிகுந்த பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. தொடர்ந்து கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ராஜா, நீர் நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்மைகளை செய்கிறவராய் சுற்றி செய்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எண்ணுக்கடங்காத நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்தீரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் நினைத்து பார்க்காத, எதிர்பாராத நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்திருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நல்ல காலை வேளையிலும் கர்த்தரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை துதிங்க. ஹல்லேலூயா. நம் தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய்
என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. ஆம், இந்த நல்ல காலை வேளையிலும் நாம் நினைத்து பார்க்காத நன்மைகளை கர்த்தர் தர அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. Give thanks to the God of gods, to the Lord of lords. His love endures forever. Hallelujah. தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தாதி கர்த்தரை, நம் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை துதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். ஆமென். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வல்லமையாய் கிரியை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் நம் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் இயேசுவை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும்
இயேசுவை துதியுங்கள். பிள்ளைகளே, பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பிரபுவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, நம் இயேசுவை துதியுங்கள். ஆழ்கடலே, சமுத்திரமே, தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே, முன்னோடிகளே, தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, நம் இயேசுவை துதியுங்கள். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் நம் இயேசுவை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நம் கால்கள் வலுவாதபடி நம்மை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நம்மை நடக்கச் செய்பவர். ஹல்லேலூயா. அவர் உன்னதமானவர். ஹல்லேலூயா, ஆமென். உயரங்களிலே வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே, நீர்தானே என் உறைவிடம், நீர்தானே என் புகலிடம். ஆதலால் ஆபத்து நேரிடாது, எந்த தீங்கும் என்னை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா, Jesus, hallelujah, hallelujah. We praise you, Father, we praise you, Father, Jesus. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீதானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. நீர்தானே என் உறைவிடம், நீர்தானே என் புகலிடம். நீர்தானே என் உறைவிடம், நீர்தானே என் புகலிடம். ஆதலால் ஆபத்து நேரிடாது, எந்த தீங்கும் மேற்கொள்ளாது. ஆதலால் ஆபத்து நேரிடாது, எந்த தீங்கும் மேற்கொள்ளாது. கால் கள்ளில் மோதாமலே காக்கும் தூதன் எனக்கு உண்டு. கால் கள்ளில் மோதாமலே காக்கும் தூதன் எனக்கு உண்டு. நீதானே என் உறைவிடம், நீதானே என் புகலிடம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்பவரே.
மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்பவரே நீர்தானே, நீர்தானே என் உறைவிடம், நீர்தானே என் புகலிடம். ஆதலால் ஆபத்து நேரிடாது, எந்த தீங்கும் மேற்கொள்ளாது. ஆதலால் ஆபத்து நேரிடாது, எந்த தீங்கும் மேற்கொள்ளாது. கால் கல்லில் மோதாமலே காக்கும் தூதன் எனக்கு உண்டு. உன் பாதம் கல்லில் இடராதபடி உனக்காக உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. உறைவிடம் நீதானே என் புகலிடம், நான் நம்பும் தகப்பனே என்று நான் தினம் சொல்லுவேன். நான் நம்பும் தகப்பனே என்று நான் தினம் சொல்லுவேன். வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் தப்புவித்து காப்பாற்றுவீர். வேடனின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் தப்புவித்து காப்பாற்றுவீர். நீர்தானே என் புகலிடம். எஸ், ஹல்லேலூயா. நன்றாய் வாய்களை திறந்து, அப்பா நீரே என் புகலிடம், நீரே என் புகலிடம், நீரே என் உறைவிடம், என் கோட்டை, என் துருகம், என்னை காப்பாற்றுகிறவர். ஹல்லேலூயா. என் பாதம் கல்லில் இடராதபடி என்னை காக்கிற தேவன் ஆண்டவரே. எந்த தீங்கும் மேற்கொள்ளாது. ஆதலால் ஆபத்து நேரிடாது, எந்த தீங்கும் மேற்கொள்ளாது. கால் கல்லில் மோதாமலே காக்கும் தூதன் எனக்கு உண்டு. கால் கல்லில் மோதாமலே காக்கும் தூதன் எனக்கு உண்டு. நீதானே என் உறைவிடம், நீதானே என் புகலிடம், நீதானே என் உறைவிடம், நீதானே என் புகலிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே வாய்களை திறந்து ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீரே என் புகலிடம், நீரே என் அடைக்கலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. We praise you Father. We praise you Father. Amen, amen, amen. Hallelujah. கர்த்தர் நம்மை கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. நம் குற்றங்களை மன்னிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடி நம்மை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. மண்பாண்டம் அநேக தரம் குயவன் கரங்களிலே கெட்டு போயிருக்கிறது. ஆனால் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அந்த மண்பாண்டத்தை அழகாய் வேறு பாண்டமாய் வணைய நம் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. எப்படி மண்ணானது குயவனுடைய கரங்களில் இருக்கிறதோ அப்படியே கர்த்தருடைய பலத்த கரங்களுக்குள்ளே நாம் அடங்கி இருக்கிறோம். அவரை நம்மை அழகாய் வணைந்து கொள்ள அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. எத்தனையோ பேருக்கு இந்த நாளிலே அநேக நோய்கள், அநேக பலவீனங்கள் வந்தாலும் படுகுழியில் இருந்த நம்மை அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தர் நம்மை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். ஆத்துமாவே நன்றி
சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே ஆமே முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த ஆமென் ஓ ஏராளம். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆமென் ஏராளம். ஓ ரிதுலாபா சாந்துரியாந்துனமாமா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை புதிராக்குகிறவர். கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் செய்த நன்மைகள் புதியவைகள். எஸ், ஆராதிக்கிற வேளையிலே புதியவைகள் தோன்றட்டும். புதியவைகளை தோன்றச் செய்கிறவர். ஆவியிலே ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுக்கிறவர். பலத்தின் மேல் பலனடைய, பலத்தின் மேல் பலனடைய, உலர்ந்தவைகள் உயிர் பெற. கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருவதாக. கர்த்தருடைய நம்பிக்கை தருகிற வார்த்தை ஓ கர்த்தர் நினைவு கூறுவீராக ராஜா. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆவியே உம்மை துதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென். பலனடைய
நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. ஆம், ஆராதிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவரின் தொடுதல். எஸ், ஆமென். இந்த இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆமென். ஜீசஸ். பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே பலனடைய கேளுங்க, என்னை நிரப்புங்க ஆண்டவரே பலத்தின் ஆவியே கனமடைய ஊற்றும் ஆண்டவரே ஊற்றுங்க அப்பா. இது ஒரு நிகழ்ச்சியாய் ஒரு பொழுதுபோக்காய் நாங்கள் பார்க்காதபடி எங்கள் தேவனின் நிரப்பப்படுதலை நாங்கள் உணர உதவி செய்ய ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் கனப்படுத்துவீராக. ஆமென். அசைவாடும் ஆவியே எஸ் தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இந்த இடம் அசைய. குடும்பத்திலே ஒவ்வொரு ஒருத்தரோட ஜெபிங்க. ஹல்லேலூயா. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஓ எங்கள் பிதாக்களை நிரப்பின தேவன், ஓ எங்கள் பிதாக்களை நிரப்பின தேவன் உம்முடைய அபிஷேகத்தினால் உம்முடைய வல்லமையினால் இப்பொழுது எங்களை நிரப்புவீராக. ஓ ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரம் நீட்டப்படுவதாக. உம்முடைய பரிசுத்தத்தின் கரம் நீட்டப்படுவதாக. ஓ பலனடைய எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த இடம் அசைக்கப்படுவதாக. ஒரு விஷயங்கள் தேசத்தை அசைப்பீராக. ஹல்லேலூயா. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி மாறுமே. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே அசைவாடும் எங்கள் மத்தியில் எங்கள் நடுவில் அசைவாடுவீராக. ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடம் அசைய உள்ளங்கள் நிரப்பப்படுவதாக.
துதிங்க. ஓ ரியாந்துலபா, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணினவர். யந்துரா தியந்துனா காத்திராவா ஷாந்து ரியாந்துலபா. பலப்படுத்துங்க. ஓ பலவீனங்கள் சரீரங்கள் எல்லாம் பலம் அடையட்டும். நோய்களினால வியாதிகளினால பலவீனமாய் இருக்கிறவங்களுடைய அப்பாவுடைய வல்லமை கடந்து வருவதாக. உயிர் தெழுதலின் வல்லமை கடந்து வருவதாக. Right now Lord, right now Jesus, hallelujah. Amen. Yes. உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு. எஸ், கரங்களை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. எஸ், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கர்த்தர் வனாந்தரங்களை நிரப்புகிறவர். அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் அவர் நமக்கு முன்பாக போகிறவர். ஓ ஹalleluya. ஓ எஸ், கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகை போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகை போல. எத்தனை பேர் ஓ நம்பிடுவேன்? எத்தனை பேர் அப்பா? ஓ ஹalleluya. வேலைக்காரரின் கண்கள் எஜமானை நோக்கி இருக்கிறது போல ஆண்டவரே, அப்பா எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது அப்பா. ஒரு விடுதலைய, ஒரு சுகத்தை எங்க குடும்பத்துக்கு, எங்க தேசத்துக்கு கொடுக்க ஒருவரால் மாத்திரமே ஆகும் ஆண்டவரே. உம்மையே எங்கள் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. 100க்கு 100 நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எஸ், ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத என்னை அவர் உயர்த்தினவர். ஹalleluya. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒரு ஆடு மேய்க்கிறவனை கூட அரசனாய் மாற்ற அவர் முடியுமானால், என்னையும் கூட புழுதில் இருக்கிற என்னை, குப்பையில் இருக்கிற என்னை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உயர்த்த அவரால் ஆகும். ஹalleluya. ஆமென். ஹalleluya. கர்த்தர் தாமே அவரை நம்பின பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடாதவர். அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு
மனுஷர்களுக்கு முன்பாக என் தலையை நிமிர பண்ணுகிறவர், என் தலையை நிமிர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் வேறு விதமாய் இருந்தாலும் சூழ்நிலைகளை காட்டிலும் நம் தேவன் பெரியவர். அவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர் தாமே. கர்த்தர் தாமே உங்களை நடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல ஆராதனை வேளையிலும் கர்த்தர் தாமே காலியான பாத்திரங்களை எல்லாம் நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினால் நீர் உலர்ந்தவைகளை போஷிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். I will lift up my eyes to the hills. From whence comes my help? My help comes from the Lord who made heaven and the earth. Psalms 121, 1 and 2. Thank you. சங்கீதம் 121:1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எழுப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். My help will come from the Lord who made heaven and earth. Psalm 121:2. அளிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை தருவேன். 2 நாளாகமம் 7:14. உண்டாயிருப்பதாக. நல்ல தேவன் நம்முடைய நல்ல பண்டக சாலையாகிய வானத்தின் பலகணிகளை திறந்திடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையிலே கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைக்காய் நான் நன்றியோடு ஆண்டவரை துதிக்கிறேன். தேவனுடைய வசனத்தை தொடர்ந்து நாம் கேட்போம். திருவசனத்தின் வல்லமைக்குள்ளே நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். நிச்சயம் வசனம் நம்முடைய வாழ்வை கட்டக்கூடியது. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய வசனத்தை நமக்காக தேவன் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது, அந்த வசனம் நம்முடைய வாழ்வை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறது என்று பொருளாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையிலும் நாம் தியானத்திற்காக எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 28வது வசனம். அங்கே நாம் வாசிக்க பார்க்கிறோம். அப்பொழுது நான் விடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் மேல் எப்படி ஜாக்கிரதையா இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்து விட்டது. அது பிள்ளைகளுக்கு துக்கமும் வேதனையும் சஞ்சலமுமானதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் வேறொன்றை செய்யும்படியாக நான் திட்டமிட்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அது என்ன? மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் விடுதலையுமானதாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இங்கே வாசிக்கிறோம், அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே ஜாக்கிரதையாக இருப்பேன்.
கட்டுமானம் முதல் காரியத்தை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, நாட்டுவே நடப்படுவது, ஊன்றப்படுவதை குறிக்கிறது. இது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், ஒரு கட்டிடத்தை கட்டுகிறது போல நான் என் ஜனங்களை கட்டி எழுப்ப போகிறேன். கட்டி எழுப்பப்படுவது என்பது அடையாளங்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கட்டுமானங்கள் அடையாளங்களை குறிக்கிறது. கட்டுமானம் வாழ்க்கையை குறிக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கட்டுவேன். ஒருவேளை அது இடிந்து தரைமட்டமாக போயிருக்கலாம், அல்லது வெறுமையாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், அல்லது சிதலமடைந்த நிலைமையில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை என்ன? தம்முடைய ஜனத்துக்காக நான் கட்டுவேன், நான் மறுபடியும் அவர்களை கட்டுவேன். எனவே ஒரு இடம் கட்டப்படும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால், முதலாவது அங்கே பாதுகாப்பு இருக்கிறது. ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது அங்கே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது, ஒரு பாதுகாப்பு அங்கே வருகிறது, ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அதோடு கூட அங்கே ஒரு சுகவாழ்வு இருக்கிறது. ஆண்டவர் கட்டுவேன் என்று சொல்லும் பொழுது இதைதான் இங்கே சொல்லுகிறார். இனி நம்பிக்கையற்றவர்களைப் போல, பாதுகாப்பற்றவர்களைப் போல நீங்கள் வாழ வேண்டியதில்லை. நான் உங்கள் நம்பிக்கையாக, உங்கள் பாதுகாப்பாக இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அப்படித்தான். நான் அவர்களை சுற்றிலும் அக்கினியின் மதிலாயிருக்கிறேன், நான் அவர்களை சூழ பாளையம் இறங்கி காத்துக் கொள்வேன். தேவன் நம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார். இரண்டாவது பார்க்கிறோம், மகிழ்ச்சியை கொடுக்கிறார் தேவன் என்று சொல்லி. மூன்றாவது நாம் அங்கே சுகவாழ்வை பார்க்கிறோம். 2 வசனங்களை நாம் வாசிப்போம். முதலாவதாக உபாகமம் 30வது அதிகாரம் 9வது வசனம். உபாகமம், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். 28:63 வாசிக்கலாம். 28:63. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் இரக்கமாய் இருந்தாரோ. போதும். இந்த முதல் பகுதி சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களின் மேல் இரக்கம் செய்ய விரும்புகிறார். கட்டுவேன் என்பதனுடைய பொருள் என்னவென்றால், தேவன் தம்முடைய இரக்கத்தை, தம்முடைய தயவை, தம்முடைய கிருபையை தம்முடைய ஜனத்துக்கு காண்பிக்கிறார், கொடுக்கிறார் என்று பொருள்படுகிறது. அது நிமித்தம் என்ன உண்டாகிறது என்றால், 39 நாம் வாசிப்பது போல அது பெருக்கத்தை கொடுக்கிறது. நம்பிக்கையும் பாதுகாப்பும் எதை செய்கிறது? மகிழ்ச்சி எதை கொண்டு வருகிறது? சுகவாழ்வு எப்படி வருகிறது என்றால், கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள் மூலமாக. இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் கட்டுவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி கட்டப்பட்டு இருக்குமா? அதை தான் 39 ஒரு முறை கூட நாம் அதை வாசிக்க கேட்போம். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியையும், உன் மிருக ஜீவன்களின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். பாபிலோனிலே வாழ்க்கிற வாழ்க்கை இழந்து போனதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் மறுபடியும் உனக்கு என்ன பண்ணுவேன்? கட்டுவேன். எப்படி கட்டுவேன்? எல்லாவற்றிலேயும் உனக்கு பரிபூரணம் உண்டாக உன்னை கட்டி எழுப்புவேன். தேவன் தம்முடைய ஜனங்களின் பேரிலே அதை செய்ய இரக்கமுள்ளவராய் இருக்கிறாராம். இரக்கமுள்ளவர். நான் கட்டுவேன் என் ஜனத்தை. தேவன் தம்முடைய ஜனங்களை கட்டுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், ஒருவேளை உங்கள் வாழ்க்கை உடைந்து போனது போல இருக்கிறதா, சிதலமடைந்து போனது போல இருக்கிறதா, இனி இதில் கட்டுப்படுவதற்கு ஒன்றுமில்லை, வெறும் மண்மேடு போல இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். உனக்கு கட்ட, உனக்காக கட்ட, உன்னை கட்ட
கர்த்தர் இருக்கிறார், அவர் உண்மையில் இரக்கமாய் இருக்கிறார் என்பதை உண்மையில் இரக்கமாய் இருக்கிற கர்த்தர் உன்னை கட்ட விரும்புகிறார். எதையெல்லாம் கட்டுவார் என் வாழ்வில்? உன் வாழ்வின் எல்லாவற்றையும் கட்டுவார், எல்லாவற்றையும் கட்டுவார். நிச்சயமாக கர்த்தர் கட்டுவார். பிரியமான அன்பு மகனே, மகளே, நிச்சயமாய் கர்த்தர் கட்டுவார். அங்கே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, உன் கைகளின் உன் கர்ப்பங்கள், உன் மிருக ஜீவன்கள், நீ கையிட்டு செய்கிற உன் விளை நிலையத்தின் பலன்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சம்பூரணம் அடைய செய்வார், சம்பூரணம் அடைய செய்வார். ஒரு மாற்றத்தை தருவார், ஒரு மாற்றத்தை நிச்சயம் கர்த்தர் தருவார். கர்த்தரை நம்புகிறே, கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனுக்கு வாழ்வு உண்டு. கர்த்தரை நம்பும் பொழுது நிச்சயம் நிச்சயம் கட்டப்படுவாய். இழந்து விட்டாய் என்று நினைக்காதே, உன்னை மறுபடியும் கட்ட ஒருவர் இருக்கிறார் என்று இந்த காலையிலே உனக்கு நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தருடைய நாமத்தில் உன்னை கட்டுகிற கர்த்தர் இந்த காலையிலே உன்னை கட்டி எழுப்ப உண்மை உள்ளவராக இருக்கிறார். இங்கே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலுக்கு அப்படிப்பட்ட மகிமையான வாக்கை கொடுத்து உடைந்து போன, நொறுங்கி போன, இழந்து போன அந்த நிலைமையில் இருந்த மக்களுக்கு மறுபடியும் ஒரு வாழ்வையும் ஒரு வளத்தையும் ஒரு கட்டுமானத்தையும் கட்ட. அதை தான் நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 36:10 நாம் வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 36:10 நாம் வாசிக்க கேட்போம். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும், அவாந்தரமானவைகள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் போதும். இங்கே நான் வாசிக்கிறோம், நீ கட்டப்படுவீர்கள், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். ஆண்டவர் சொல்றாரு, பாழான ஸ்தலங்கள் போல இருந்தாலும் சரி, பயனற்றது என்று சொல்லப்பட்டதா இருந்தாலும் சரி, நான் அதை கட்டுவேன். இந்த காலையிலே உன்னை கட்டி நிலைப்படுத்துகிற கர்த்தர், உன்னை அடையாளமாக, தம்முடைய சாட்சியாக, தம்முடைய மகிமையான அடையாளமாய் நிறுத்த கர்த்தர் இந்த காலையிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்கிறேன். எனக்கு உன்னை நிச்சயம் அவர் கட்டி எழுப்புவார். கட்டி எழுப்புகிற கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருப்பதாக, நம்மேல் இருப்பதாக, நம்முடைய ஊழியங்களின் மேல் கட்டும் தேவனுடைய கரங்கள் இருப்பதாக. கர்த்தர் நம்முடைய எதிர்பார்ப்புகளின் மத்தியில் நம்மை கட்டி எழுப்புவாராக. எல்லா தேவைகளின் சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் நம்மை கட்டி எழுப்புவாராக. கர்த்தருடைய அவருடைய மகிமைக்கென்று தேவன் எல்லாம் நம்முடைய மகிமைக்காக செய்கிறார். இன்னொரு காரியத்தையும் நாம் அங்கே பார்க்கிறோம். அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாட்டுவே தேவன் என்ன செய்கிறாராம்? நாட்டுவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாட்டுவேன் என்றால் ஒரு செடியை மறுபடியும் ஊன்றுகிற நிலையை குறிக்கிறது. அது தன் நிலையில் இருந்து எடுக்கப்பட்டு போய்விட்டது, அது பிடுங்கப்பட்டு போய்விட்டது. செடியோ கொடியோ அது தன் நிலையை விட்டு எடுக்கப்பட்டு போய்விட்ட நிலைமையிலே மறுபடியும் அதை பார்த்து சொல்லப்படுது, நீ மறுபடியும் நடப்படுவாய், உன் நிலையில் நடப்படுவாய், உன் இடத்தில் நடப்படுவாய், உன்னை மறுபடியும் பலம் பெறுவாய். பிடுங்கப்பட்டு போனது என்று சொல்லும் பொழுது அது உலர்ந்து போனது, அது உதவாததாய் போனது, அது எரிக்கும் நிலைமைக்கு ஏற்புடையதாய் போனது. ஆனால் மறுபடியும் அது நடப்படும் பொழுது அது வாழ்வடைகிறது, அது ஜீவன் அடைகிறது, அது செழிக்க ஆரம்பிக்கிறது. இங்கே முதலாவது ஆண்டவர் பாதுகாப்பு நிறைந்த நம்பிக்கையின் வாழ்க்கையை, மகிழ்ச்சியின் வாழ்க்கையை, சுகவாழ்வின் வாழ்க்கையை ஜனங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் இங்கே செய்கிறதை நாம் கவனிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை தம்மோடு அதிக நெருக்கமான உறவுக்குள்ளே அவர்களை கட்டி வைக்கிறார் என்று பார்க்கிறோம். செடிக்கு மண், தரை மிக அவசியமானதாக இருக்கிறது. அதுதான் செழிப்பை அதுக்கு கொடுக்கிறது. நாம் பார்க்கிறோம், நம்மை குறித்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் செடிகள், நாம் அவரில் நாட்டப்பட்டவர்களாக, அவருக்குள் கனி கொடுக்கிறவர்களாக, அவருக்குள் செழித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற மிக ஆழமான ஒரு உறவு.
ஒரு ஐக்கியம் புதுப்பிக்கப்படுகிறது, செப்பனிடப்படுகிறது, சீர்படுத்தப்படுகிறது, இணைக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவது. முதலாவது, என்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலே தேவன் என்னை எடுப்பித்து நிறுத்துகிறார். இரண்டாவது பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்விலும் தேவன் நம்மை அவரோடு கூட இருக்கிற உறவிலே எடுப்பித்து புதுப்பித்து வைக்கிறார். இங்கே பார்க்கிறோம், அது தன் நிலைக்கு மறுபடியும் நாட்டப்படுகிறது. அதற்கு புது ஒரு உறவு வருகிறது, அதற்கு ஒரு செழிப்பு வருகிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், அதற்கு வேண்டிய எல்லாம் கிடைக்கிறது. பலனற்ற ஒன்றை போல இருந்த அது இப்பொழுது பலன் தரக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு செழிப்பு வருகிறது. அந்த செடி எனக்கு பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் கர்த்தர் கடந்த காலங்களிலே தேவனோடு இருக்கிற உறவு தொலைந்து போன ஒரு நிலைமையிலே, இழந்து போன ஒரு நிலைமையிலே, தேவனுடைய வார்த்தையோடு இருக்கிற உறவில் பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து சேர்ந்து இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை நிலைகளிலே இழந்து போனதை போல் இருந்தாலும் இந்த காலையை கர்த்தரை மறுபடியும் கட்டும்படியாய் விரும்புகிறார். என் அன்பு மகனே மகளே, கர்த்தரை கட்ட விரும்புகிறாள் என்று சொல்கிறார். உன்னை மறுபடியும் தம்மோடு ஊன்றி சேர்த்து கட்டி, வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்கிறார், நீங்கள் அவருக்குள் வேர்கொண்டவர்களாக, அவருக்குள் நடப்பட்டவர்களாக, நாட்டப்பட்டவர்களாக, அவருக்குள் செழித்து, அவருக்குள் செழித்து நாட்டப்படுகிற அனுபவம், ஒரு செழிப்பின் அனுபவம், நாட்டப்படுகிற அனுபவம், ஒரு ஆழமான உறவின் அனுபவம், உறவு புதுப்பிக்கப்படுகிற அனுபவம், உறவு மறுபடியும் சப்பனப்பட்டு சீரிடப்பட்டு, ஓ ஹல்லேலூயா, அவர்கள் மகிழ்ச்சியோடும் துதியின் சத்தத்தோடும் அங்கே வாழ்ந்திருக்கும்படி செய்வது. சில பேருக்கு அதுதான் பார்க்கலாம். பாபிலோனுக்கு திரும்ப வருவது மாத்திரமல்ல, அவருடைய ஆவிக்குரிய நிலைமை மறுபடியும் புதுப்பிக்கப்படும், ஆவிக்குரிய வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும், மறுபடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு செழுமை உண்டாகும். முன்பு இருந்தது போல ஜப வாழ்விலே, வேத வாசிப்பிலே, அந்நிய பாஷைகளே நிறைந்து கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துகிற அந்த மகத்துவமான நல்ல நாட்களை மறுபடியும் தேவனுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நதியை போல திரும்ப தற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல ஒரு திருப்பத்தை ஆண்டவர் உருவாக்கி தந்தார். ஒரு மகிமையான செழிப்பை தருவார் ஆவிக்குரிய. எனக்கு பிரியமான நிச்சயமாய் கர்த்தர் வாழ்க்கைக்குள், குடும்பத்துக்குள் ஒரு பெரிய செழிப்பை, ஆவிக்குரிய செழிப்பை தர ஆயத்தமாய். ஜபம் வீட்டில் தொலைஞ்சு போச்சு, வேத வாசிப்பு இல்லாம போச்சு, கர்த்தரோட ஐக்கியப்பட்டு இருக்கிற நிலைமை தொலைந்து போச்சு. எங்கள் பிள்ளைகள் ஒரு விதத்தில் இருக்கிறாங்க, நாங்கள் ஒரு விதத்தில் இருக்கிறோம், எல்லாம் தனித்தனியாய் சிதலமடைந்து நடக்கிறது போல கிடக்கிறது. உறவற்ற தேவனதை மறுபடியும் உதிப்பார், மறுபடியும் அதை கட்டுவார், மறுபடியும் தேவனை சேர்த்து உறவை உருவாக்குவார். அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 36:11 வாசிக்க கேட்கலாம். இப்பொழுது எசேக்கியேல் 36:11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையின்படியே நான் உங்களை ஸ்தாபித்து, உங்களை நிலைப்படுத்தி ஊன்றி, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் கர்த்தர் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாகும். கர்த்தர் சொல்றாரு, வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை என்ன பண்ண போறேன், நானு செய்ய போறேன். ஒரு பெரிய வித்தியாசம் உனக்கு நடக்க போகுது. அது எப்படி நடக்க போகுது அப்படின்னு கேட்டா, நான் செய்தேன். உன் சீரை மறுபடியும் தேவன் என்ன பண்ணுவாரா? உண்டாக செய்வார். நீ இழந்து போன சீரை, நீ இழந்து போன வாழ்வை, நீ இழந்து போன நம்பிக்கையை, நீ இழந்து போன மகிழ்ச்சியை, நீ இழந்து போன சுக வாழ்வை, நீ இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் உனக்கு திரும்ப கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இந்த காலையிலே. ஆமென்.
நீ விசுவாசி. சூழ்நிலையை பார்த்து பயந்து வாழ்ந்தது போதும், அடிமையை போல இருந்தது போதும். இந்த காலையிலே நீ அவருடைய மகன், அவருடைய மகள் என்று உறுதியோடு எழுந்து நில். எழுந்து நில். கர்த்தர் சொல்றார், உன்னை மறுபடியும் சீர்படுத்து, உனக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், நீ வாழ்வடையான், வாழ்வடை, உனக்கு நிச்சயம் வாழ்வு இருக்கிறது. இங்கே அந்த கடைசி பகுதி அர்த்தம் சொல்கிறது, 36:11 கடைசி சொல்கிறது, உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். பூர்வத்தில் வாழ்ந்தது போல வாழ. அது மாத்திரம் நம்ம முந்தின வாழ்வை பார்க்கணும். இப்போ நான் உனக்கு கொடுக்க போற வாழ்க்கை அதிலும் மகிமையானதாக இருக்கும். இல்ல அப்படிதான் சொல்றேன். இல்ல முந்தின வாழ்வை பார்க்கிறோம். நான் இப்பொழுது உனக்கு கொடுக்க இருக்கிற வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும், செழிப்பானதாக இருக்கும். அப்படிதானே சொல்றது. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். பார்த்தீங்களா? உனக்கு இதுவரைக்கும் நீ முன்னாடி இருந்ததல்ல, முன்னாடி நீ பெற்றுக் கொண்டதல்ல, இனிமே கர்த்தர் உனக்கு செய்ய போறது அதிகம், இன்னும் அதிகம் செய்வாரா? செய்ய முடியுமா? அவரால் நிச்சயமா செய்ய முடியும். யாருக்கு செய்கிறார் என்றால் இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆமோஸ் 9:14 ஆமோஸ் 9:14 வாசிக்கலாம். திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். ஆமென். இங்கே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, பாழானதையெல்லாம் கட்டி மறுபடியும் தோட்டங்கள் உருவாக்கப்பட்டு செழிப்பு மறுபடியும் வரும், சிறந்த வாழ்வு வரும், மேன்மையான வாழ்க்கையின் நன்மை வந்து சேரும். எல்லாம் என்ன பண்ணுவானா? வாசிக்கிறோம், நான் மறுபடியும் செய்வேன், என் ஜனங்களுக்கு செய்வேன். இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். முதலாவது ஜனத்தின் சிறையிருப்பு மாறுகிறது. எந்த நிலையிலே நீ அடிமையை போல இருக்கிறாய், அல்லது ஒருவேளை பாவத்திலே, அல்லது உலகத்திலே, அல்லது மாம்சத்தின் காரியங்களிலே, இம்மைக்கு ஏதுவானவைகளிலே எங்கே நீ அடிமை போல சிறைப்பட்டு கிடக்கிறாயோ, உன் சுக வாழ்வை எது தின்று போட்டதோ, உன் நல் வாழ்வை மகிழ்ச்சியின் வாழ்வை எது அழித்து போட்டதோ, ஓ தேவன் உனக்கு தந்த இனிமையும் நல்ல உறவுமான ஆவிக்குரிய வாழ்க்கையை எது கெடுத்து போட்டதோ, கர்த்தர் அந்த சிறையிருப்பை இந்த காலையில் உன் வாழ்க்கையில் இருந்து மாற்றுகிறவராக இருக்கிறார். என் ஜனத்தின் சிறையிருப்பு மாறும், சிறையிருப்பு மாறும். சிறையிருப்பு மாறுகிறது மாத்திரமல்ல, நாம் அங்கே வாசிக்கிறோம், சிறையிருப்பு மாறும் பொழுது என்ன நடக்கிறது? அவர்கள் பாழான நகரங்களை கட்டி, பாழானது மறுபடியும் கட்டப்படுகிறது, நிர்மூலமாக்கப்பட்டது, சிதலமடைந்தது, மண்மேடானது மறுபடியும் கட்டப்படுகிறது. அடுத்து பார்க்கிறோம், அவைகளில் குடியிருந்து, அவைகளில் அவர்கள் குடியிருப்பார்கள். எவ்வளவு நம்பிக்கையாக மண்மேடாயிருந்தா அங்க ஒண்ணுமே இல்லை, ஆனா அது கட்டிடமாய் உருமாறும் பொழுது, ஓ glory to God, அங்கே குடியிருப்பு வருகிறது. வாசிக்கலாம். அவைகளுடைய திராட்சை தோட்டங்களை நாட்டி, இப்பொழுது நாட்டுதல் உண்டாகிறது. அவைகளுடைய பழரசத்தை குடித்து, ரசத்தை குடித்து மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகிறது. மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகிறது. மன மகிழ்ச்சியை கொடுக்கும் ரசத்தின் ஆசீர்வாதம்.
ஆறுதலை கொடுக்கிறது, இளைப்பாறுதலை கொடுக்கிறது. சுகமான வாழ்வு, சுகமான வாழ்வு. வாசிக்கலாம். பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களின் கனிகளால் நிரம்பி பிரியமான நண்பர்களுடைய பிள்ளை உன்னை நிறைக்கிற ஒருவர். நீ இப்படியே முடிச்சு போகும்போது வாழ்க்கை ஒரு நாள் நினைக்காது. அந்த நிச்சயம் மாற்றத்தை தருவான். தேவன் உண்மை நிச்சயம் தேவன். ஒரு வசனத்தை வாசித்து நாம் இந்த தியானத்தை முடிக்கலாம். எசேக்கியேல் 36:11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவங்களையும் பெருகி பழுகும்படி பத்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது எரேமியா 18:8 வாசிக்கலாம். நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இங்கே எல்லாம் நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த கர்த்தர் யாருக்கு சொல்லுகிறார் என்றால், யார் ஒருவர் மனம் திரும்ப மனதாய் இருக்கிறார். தீங்கை பார்த்து தேவனை விட்டு விலக வேண்டியதில்லை. கஷ்டங்களை பார்த்து, துன்பங்களை பார்த்து, அடிமைத்தன வாழ்வு, இழந்து போனது அல்லது சிறைப்பட்டு போனது போல இருக்கும் நிலைமை, இதெல்லாம் பார்த்து நாம் சோர்ந்து தேவனை விட்டு விலகி போக வேண்டும் என்று தேவன் விரும்பாமல், மனம் திரும்பி நாம் மறுபடியும் அவரிடத்தில் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்விலே மனம் திரும்ப வேண்டிய இடம் ஏதாகிலும் இருக்குமானால், நாம் உட்கார்ந்து சிந்தித்து மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்பொழுது மறுபடியும் தேவன் நம்மை கட்டவும், கனி உள்ளவர்களாக மாற்றவும், தம்மோடு இருக்கிற உறவை பலப்படுத்தவும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவன் எப்படியும் நன்மை செய்யக்கூடியவர். அவர் நினைச்சா நன்மை செஞ்சிருவார். ஆனா வனாந்தரத்துல மழையை பேச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகுது இல்லைங்களா? பீச்சில் மழை பெய்யறதுனால என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நன்னிலமாய் மாற்றி, பயிர்நிலமாய் மாற்றி, பாழாய் போனதை குடியிருக்கும் இடமாய் மாற்றுகிறேன். என்னிடத்திற்கு வா, நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன். எனக்கு பிரியமான என் அன்புகளுடைய பிள்ளை, கர்த்தர் இங்கே தீர்க்கதரிசியின் மூலமாய் மறுபடியும் ஜனங்களுக்கு சொல்றார், ஏன் கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இதையெல்லாம் திரும்ப தருவேன். எதையெல்லாம் திரும்ப தருவேன்? நீ எதையெல்லாம் இழந்தையோ அதெல்லாம் திரும்ப தருவேன். உலகத்துல எதை இழந்தையோ அதை திரும்ப தரேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை இழந்தையோ அதை திரும்ப தரேன். நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை நாட்டுவேன், நான் உனக்கு வாழ்வு தருவேன். ஒரு சீர் முந்தினதை பார்க்கும் சிறப்பானதாக மாற்று. 2 மனிதர்களுடைய நினைவுக்கு கொண்டு வந்து என் வார்த்தைகள் முடிக்கிறேன். ஒன்று, பேதுருவை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். பேதுரு தேவனோடு வாழ்ந்தவர். ஆனால் சில சோதனைகள், சில போராட்டங்கள், சில ஆவிக்குரிய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில ஒரு பின்னடைவை உருவாக்கியது. அவர் தேவனை அறியேன் என்று சொன்னார், மறுதலித்தார், மறந்து போனார், தள்ளி போனார், தூரம் போனார். ஆகிலும் சரியான நேரத்தில் அவர் மனம் திரும்பி தேவனுடைய தன்னை ஊக்குவித்தார். நாம் பார்க்கிறோம் மிக சிறந்த அப்போஸ்தலனை. அதன் பின்பு மறுதலித்து போன ஒரு சீமோனை நாம் பார்க்கவில்லை.
நாணலை போன்ற அவர், நாணலை போன்ற அல்ல. தேவன் அவரில் எதை எதிர்பார்த்தாரோ, நீ கேபாவாக இருப்பாய், நீ பாறையாக இருப்பாய், நீ என் சாட்சியாக இருப்பாய் என்று சொன்னாரே, அந்த நல்ல வார்த்தைகளுக்கு ஓ glory to God, மகிமையான சாட்சியாக தன்னுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் கர்த்தரோடு கூட வாழ்ந்தார், கர்த்தருக்காக வாழ்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு பிரியமான நண்பர்களுடைய பிள்ளைகள், திரும்பி வரும்போது தள்ளாத தேவன், நம்முடைய குற்றங்களை அவர் எண்ணி கணக்கு போடுகிறவர் அல்ல, நம்முடைய இரக்கங்களின் மிகுதியினாலே நம்மை தாராளமாய் மன்னித்து கிருபை காண்பித்து இறங்கி உதவி செய்கிற கர்த்தர். பேதுரு மாத்திரமல்ல, இளைய குமாரனை நீங்க கவனித்து பாருங்கள். தன் தகப்பன் வீட்டிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு நினைவு வந்தது, நான் என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போவேன், நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். அவனுடைய மனம் திரும்புதல், மனமாற்றம் அவனை தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வந்தது. அவன் தகப்பன் வீட்டுக்கு வந்த பொழுது எதையெல்லாம் இழந்து போயிருந்தானோ அதையெல்லாம் அவன் திரும்ப பெற்றுக் கொண்டான். அவனுக்கு நல்ல உடை அப்போது இல்லாத, அவன் அழுக்கில் இருந்தான், நாற்றத்தில் இருந்தான், அசுத்தத்தில் இருந்தான். அதெல்லாம் மாறிச்சு. அவன் குளிப்பாட்டப்பட்டான், அவனுக்கு நல்ல உயர்ந்த வஸ்திரங்கள் உடுத்தப்பட்டது, அவன் கைக்கு மோதிரம் போடப்பட்டவனுக்கு மறுபடியும் அதிகாரமும் அந்த உரிமைகளும் மறுடப்பட்டது. அந்த வீட்டுக்குள்ளே கொண்டாட்டம் வரும்படி செய்து அதிலே அவன் இருந்தான். எனக்கு பிரியமான என் அன்பு தேவனுக்கு, நாம் திரும்பி வரும்பொழுது தள்ளாமல் சேர்த்துக் கொள்ளுகிற தகப்பன் இருக்கிறார். நீ இழந்ததை மறுபடியும், ஒருவேளை நீ அதை எப்படி வேண்டுமானாலும் தொலைத்திருக்கலாம், ஆனால் அவர் மறுபடியும் உனக்கு தர உண்மையுள்ளவராய். ஆமென். விசுவாசிக்கிறாய், நிச்சயம் திரும்ப அந்த தகப்பன் தன் மகனுக்கு மறுபடியும் எல்லாவற்றையும் கொடுக்க உண்மையாயிருப்பார். பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதா உங்களுக்கு அப்படி செய்யாதிருப்பாரா? நமக்கு அப்படி செய்யாதிருப்பாரா? அன்பு மக்களே, நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். சொல்ல போகாது. காலையில் தைரியம் தேவனை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். இது ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் சொல்கிறோம். நம்ம அன்பு கரங்களிலே இப்பொழுதும் ஆண்டவரே தங்களை தாழ்த்தி தங்கள் வாழ்விலே இருக்கிற தீமையும் அருவருப்பும் கொள்ளாததுமானவர்களை ஒழித்து ஒதுக்கி போட்டு என்னை தாழ்த்தி வருகிறேன் அப்பா என்று சொல்லி வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்வும் ஒரு புதிய கட்டுமானத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறாங்க. ஒரு புதிய உம்மோடு இருக்கிற உறவை புதுப்பித்து ஊன்றி இன்னும் ஆழமாக்கி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அதில் வாழ்வின் நன்மைகளால் திருப்தியாகும் செழிப்பை தந்து ஆசீர்வதிக்கிறோம். அன்பு கரங்களில் ஒவ்வொருவரையும் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இந்த வார்த்தையின்படி காலையிலே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். அதுபோல நம்முடைய காணிக்கை நம்முடைய கரங்களில் எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர்நாதன் தாமே தம்முடைய கரங்களை நீட்டி அவரை ஆசீர்வதியும். பிறந்த நாளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, புதிய நன்மைகளால் அவரை திருப்தியாக்கும். அதுபோல திருமண நாளை காண்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய வாழ்வை ஆசீர்வதியும். அவர்களுக்கும் புதிய நன்மைகளை பரலோக தேவன் கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படி செய்கிற எல்லா கிருபைக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவரே, இந்த வாரத்தில் உமக்கு கொடுக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் நன்றி. உமக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் இதை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து அமைக்கி குறுக்கி சரிந்து விடத்தக்கதாக ஒவ்வொரு மடியிலும் ஆயிரமாய் திரும்பலாம் நன்மையை நாம் திருப்பி இருக்கோம். உண்மையுள்ள கரங்களில் ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மிகுந்த பணிவுடன் ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரம் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord.
கிருபை உங்களோடு இருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.